வணக்கம். விஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் துலாம் ராசி சனி பெயர்ச்சி பலன்கள் 2026 துலாம் ராசிக்காரர்களுக்கு வருகின்ற 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி வாக்கிய கணித ரீதியாக சனி பகவான் பயிற்சி பெறுகிறார். இந்த சனி பயிற்சியால் தொடர் வெற்றிகளை பெற்று மன சந்தோஷம் அடைய போகும் துலாம் ராசி. துலாம் ராசிக்காரர்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தொழிலில் மிகவும் நல்ல நிலையில் உங்களுடைய மன நிறைவுக்காகவும் வருங்காலத்திற்காகவும் வருங்காலத்தில் எப்படியெல்லாம் வாழலாம் என்கின்ற கனவாக இருந்திருந்தால் அந்த கனவை நினைவாக மாற்றக்கூடிய அமைப்பில் சனி பகவான். சுக்கிர பகவான் ஆட்சி அமைக்கின்ற இன்னொரு ராசி துலாம் ராசி. இதில் சனி பகவான் உச்சம் பெறுவார். சனி பகவான் உச்சம் பெறுகின்ற ராசியாக இருப்பதினால்தான் உங்களுக்கு தராசு சின்னம். எதையுமே துல்லியமாக கணக்கிட்டு வாழ்க்கையில் வெற்றிகளை வாரி குவிக்கக்கூடிய மிகவும் உயர்ந்த ராசி. சனி பகவான் உச்சம் பெறுகின்ற ராசியாக இருப்பதினால் உங்களுக்கு மற்றவர்களுக்கு உதவிகளை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணமும் ஏழை எளிய மக்களுக்கு நன்மைகளை செய்து அவர்களுடைய சந்தோஷத்தை பார்க்கின்ற நல்ல குணமும் படைத்தவர்கள்தான் துலாம் ராசிக்காரர்கள். இப்படிப்பட்ட நற்குணங்கள் கொண்ட உங்களுக்கு சனி பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சனி பகவான் அமரும் காலம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் இதனால் வரையில் இருந்து வந்த பிரச்சனை, நோய், கடன், எந்த வகையான தொல்லைகளோ துன்பங்களோ யாராக இருந்திருந்தாலும் உங்களுக்கு கொடுத்திருந்தால் அது அனைத்திலும் பிரச்சனைகளையும் முடித்து உங்களுடைய வாழ்க்கையில் நற்பலன்களை அடையக்கூடிய ஸ்தானத்தில் சனி பகவான். சனி பகவான் என்பவர் ஒரு ராசிக்கு நல்லது செய்ய வேண்டுமென்றால் ராசிக்கு 3, ராசிக்கு 6, ராசிக்கு 11 இந்த இடங்களில் அமரும்போது மிகவும் அற்புதமான பலன்களை அள்ளித் தருவார். துலாம் ராசியான உங்களுக்கு சனி பகவான் மட்டுமல்ல, மற்ற ராஜகிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குருவும் பலம், ராகு கேதுவும் இன்னும் பலம். இந்த பலமான கூட்டணி இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் இதனால் வரையில் இருந்திடாத அளவிற்கு வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்லும். நன்மைகள் என்பதை நினைத்தவுடனே செய்து சாதிக்கின்ற காலகட்டமாகவே இது இருக்கும். சனி பகவான் ஒரு ராசியில் நன்மையை செய்வதும் தீமையை செய்வதும் 2½ ஆண்டு காலம். இந்த 2½ ஆண்டு காலம் என்பது 30 மாதம். 30 மாதமும் நன்மைகளை செய்து கொண்டு இருப்பாரா என்றால் சனி பகவான் மாற்றம் பெற்று அமரும்போது மிகவும் வேகமான நற்பலன்களை செய்ய ஆரம்பிப்பார். இந்த நேரத்தை, இந்த பொன்னான நேரத்தை உங்களுடைய வருங்காலம் என்பது அடுத்த சனி பகவான் உங்களுக்கு 6இல் இருந்து மாறினால் கண்டக சனியாக வந்து விடுவார். அதற்கடுத்து அஷ்டம சனியாக மாறி ஆட்டி படைப்பார். நல்லது நடக்கின்ற இந்த காலகட்டத்தில்
நன்மைகளை பெற்று கொண்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில், இந்த நேரத்தில் அடுத்தது கெட்டது நடக்கப் போகிறது என்பதை சொல்வதற்கு சிறிது அச்சமாகத்தான் இருக்கிறது. இருந்தாலும் ஒரு ஜோதிடர் ஒருவருக்கு பலன்களை சொல்லும்போது நன்மைகளை மட்டும் சொல்லிவிட்டு சந்தோஷப்படுத்தக்கூடாது. நடந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய பாதையில் பள்ளமும் இருக்கும், முள்ளும் இருக்கும், கல்லும் இருக்கும், மேடும் இருக்கும். இதை கடந்தால் அடுத்தது என்ன வரப்போகிறது என்பதை சொல்ல வேண்டியதும் ஒரு ஜோதிடரின் கடமையாகத்தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது துலாம் ராசியான உங்களுக்கு நன்மைகளை கொடுக்க 4 ராஜ கிரகங்களும் தயார் நிலையில் இருக்கிறது, கொடுத்து கொண்டு தான் இருக்கிறது. உங்கள்கிட்ட ஒரு உண்மையை சொல்லட்டுமா? துலாம் ராசிக்காரர்கள்கிட்ட மட்டும் இல்லை, 12 ராசிக்காரர்களும் 12 ராசிக்காரர்கள் இடையும் சொல்லக்கூடிய ஒரு சின்ன ரகசியம்தான். நன்மைகள் நடக்கும்போது நமக்கு இந்த உலகத்தில் என்ன நடக்கிறது என்பதை அறிந்து கொள்ள முடியாது. தீமைகள் நடக்கும்போது ஒருவேளை ஜாதகம் சரியில்லாமல் இருக்குமோ, சனி வந்திருப்பாரோ, குரு சரியில்லாமல் இருப்பாரோ, ராகு கேதுக்கள் பாதகமாக இருப்பார்களோ என்கின்ற கவலை கெட்டது நடக்கும்போது மட்டும்தான் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நினைவில் நிற்கும், வரும். அந்த வகையில் துலாம் ராசிக்காரர்கள் உங்களுடைய கனவும் ஆசையும் நிறைவேறக்கூடிய காலகட்டம் இது. ஆசைப்பட்டதை ஓசையில்லாமல் அடைகின்ற காலமாகவே இது இருக்கும். நன்மையை சொல்லிட்டேன். நீங்கள் வீடு கட்டுறது, புதிய தொழில் தொடங்கிறது, கட்டிய வீட்டை புதுப்பிப்பது, திருமணத்தை செய்வது, நீண்ட நாளாக நிலுவையில் இருக்கக்கூடிய கோர்ட்டு கேஸு, வழக்கு, பிரச்சனை, சண்டை எதுவாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் அதை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து அதை சரி செய்து பிரச்சனையிலிருந்து மீண்டு உங்களை காப்பாற்றி கொள்ளக்கூடிய காலகட்டம் இது. எந்த சுப நிகழ்ச்சியாக இருந்தாலும் அதை செய்து வெற்றி பெறுகின்ற நேரமும் காலமும் கூடி உங்களுக்கு வந்திருக்கு. சனி பகவான் இருக்கும் இடத்திலிருந்து 3 பார்வைகளை 3 ராசிகளை பார்வையாக பார்த்து தன்வசப்படுத்தி கொள்வார். சனி பகவான் 6ஆம் இடத்தில் இருக்கும்போதே இவ்வளவு நற்பலன்கள் என்றால் அவர் பார்க்கும் பார்வைக்கு என்னென்ன பலன்கள் பார்க்கலாம். உங்களுடைய ராசி துலாம் ராசி. துலாம் ராசியிலிருந்து சனி பகவான் இருப்பதோ மீன ராசியில். 6ஆம் ராசி. 6ஆம் ராசியில் அமர்ந்து கொண்டு அவருடைய 3ஆம் பார்வையாக ரிஷப ராசியை பார்ப்பார். ரிஷப ராசி உங்களுக்கு 8ஆம் ராசி. 8ஆம் இடம் என்பது பாதகமாச்சே என்கின்ற பயம் வேணாம். சனி பகவான் மறைவு ஸ்தானங்களிலிருந்து பார்க்கின்ற பார்வை எல்லாமே சாதகமாக மாறிவிடும். அப்படி இருக்கும்போது சனி பகவான் அவருடைய 3ஆம் பார்வையாக ரிஷபராசியை பார்த்தால் உங்களுக்கு 8ஆம் ராசி. உங்களை ஏமாற்றியவர்கள், உங்களுக்கு துரோகம் செய்தவர்கள், கூடவே இருந்து குழிப்பறித்தவர்கள், உங்களை முன்னேற்றம் அடைய விடாமல் தடுத்தவர்கள், உங்களுக்கு வருகின்ற நன்மைகளை கெடுத்து கொண்டிருந்தவர்கள், இவர்களை ஒரு கை பார்த்து விடலாம். இல்லை, உங்களை பார்த்தவுடன் மறைந்து ஓடி ஒளிகின்ற அளவிற்கு உங்களுடைய பலம் மேலோங்கும். ஒருவேளை நான் சொல்கின்ற இந்த பலன்களாகப்பட்டது என் சிற்றறிவுக்கு எட்டியவாறு தான் நான் சொல்லுவேன். அது குறையலாம், கூடலாம். ஏன்னா எனக்கு தெரிந்த வரையில்
சனி பகவான் 6ஆம் இடத்தில் இருந்தால் இத்தகையான பலன்களை தருவார். சொந்த ஜாதகத்தில் இல்லை, கோச்சாரம் என்கின்ற ராசி ரீதியாக பயிற்சி பெற்று 6ஆம் இடத்தில் அமரும்போது இந்த மாதிரியான பலன்கள் வருகிறது, கிடைக்கிறது என்பதை நான் அறிந்து அனுபவித்த, மற்றவர்களுக்கும் பார்த்து தெரிந்து கொண்ட அனுபவ பாடத்தை தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒருவேளை இதில் அதிகப்படியான நன்மைகளும் நடக்கலாம், ஒரு சிலருக்கு குறைவாக கூட நடக்கலாம். ஆனால் நான் சொல்கின்ற இந்த பலனாகப்பட்டது நடக்காமல் போகாது, ஓரளவுக்கு நடந்துவிடும். அனுபவத்தில் நீங்கள் தான் அதை உணரணும். உணர்ந்த பிறகு உங்களுடைய மனம் என்ன சொல்கிறதோ அதுதான் பலன். சரிங்க. இப்போது சனி பகவான் ரிஷபராசியை 3ஆம் பார்வையாக பார்க்கும்போது இந்த நிலையில் பலன்கள் இருக்கும். அடுத்ததாக சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்திலிருந்து அவருடைய 7ஆம் பார்வையாக கன்னி ராசியை பார்ப்பார். கன்னி ராசி என்பது உங்களுக்கு 12ஆம் ராசி. 12ஆம் ராசியை சனி பகவான் பார்ப்பதினால் அயன சயன போக விரயஸ்தானம் என்று சொல்வாங்க இல்லையா, இது தலைகீழாக மாறி பலன்களை கொடுக்கும். 12ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் பாதகம் என்பது அனைவருக்கும் தெரியும். ஆனால் சனி பகவான் 6ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்தில் பார்ப்பதினால் உங்களுடைய பிரச்சனைகளும் உங்களுடைய பல நாள் மன கஷ்டங்களும் மன வேதனைகளும் முற்றிலும் மாறுபட்டு அனைத்து வகையான நற்பலன்களையும் பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மன நிம்மதியும் சந்தோஷமும் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றியும் கொடுக்கின்ற ஸ்தானமாகவே இருக்கும் அவருடைய பார்வை பலம். அடுத்ததாக சனி பகவான் மீன ராசியில் இருந்து கொண்டு 10ஆம் பார்வையாக தனுசு ராசியை பார்ப்பார். தனுசு ராசி என்பது துலாம் ராசியான உங்களுக்கு 3ஆம் ராசி. முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி, தன்னம்பிக்கை, தைரியம், விடாமுயற்சி, எந்த சக்தியாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய பலசாலியாக இருந்தாலும் அவர்களை முறியடித்து வாழ்க்கையில் வெற்றி பாதையில் செல்லக்கூடிய மிகவும் உயர்ந்த ஸ்தானம். இருக்கும் இடம் ஒரு பலம். பார்க்கின்ற 3 ராசிகளும் மிக பலம். இந்த பலத்துடன் இருக்கின்ற இந்த காலகட்டத்தை தவற விடாமல், நழுவ விடாமல் உங்களுடைய வாழ்க்கைக்காகவும் உங்களுடைய தொழிலுக்காகவும் உங்களுடைய குடும்பத்திற்காகவும் உங்களுடைய நலனுக்காகவும் காப்பாற்றுவதற்குண்டான வழியில் செல்ல வேண்டும். தவறான பாதையோ தவறான உறவோ தவறான நட்போ துலாம் ராசிக்காரர்களுக்கு பெரிதளவு நன்மையை செய்யாது. கடுமையாக உழைத்து உங்களுடைய கனவுகளை நினைவாக மாற்றிக்கொள்ள இப்பொழுது முயற்சி செய்தால் முடியும். சரி, இதனுடன் ஒரு கொசுறு செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, சனி பகவானும் நல்லா இருக்கார், கேது பகவானும் நல்லா இருக்கார், குரு பகவானும் நல்லா இருக்கார், ராகு பகவானும் நல்லா இருக்கார். உங்களை அறியாமல் சில தவறுகளை செய்வதற்கு வழிகாட்டக்கூடிய காலகட்டம். தவறு என்று தெரிந்து செய்தால் தண்டனை தான் கிடைக்கும். இப்பொழுது எல்லாமே யாருக்கும் தெரியாமல் தான் இருக்கும். இந்த கிரக அமைப்பு இன்னும் 5 வருஷம் 10 வருஷம் அப்படியெல்லாம் கிடையாது. மிஞ்சி மிஞ்சி போனால் 1 வருஷம் நல்ல பலன்களாக இருக்கும். அதற்கு பிறகு நீங்களாகவே இறைவனிடத்தில் வேண்டினாலும் இந்த கிரக அமைப்புக்குள் வராது. அதனால் தவறான வழியில் போய் தப்பான வழியில் போய் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கெடுத்து கொள்ள வேண்டாம். நல்ல எண்ணத்தில் உங்களுக்கு அடுத்தது வரக்கூடிய கெடுதல்களையும் ஓர அளவுக்கு புரிகின்ற மாதிரி சொல்லியிருக்க.
கடந்த ஆண்டுகளில் நீங்கள் பட்ட கஷ்டங்களை நினைத்து வாழுங்க. உங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டங்களை நினைத்து வாழலாம். நீங்கள் நல்லா இருக்கணும் என்ற எண்ணத்தில் உழைக்கலாம். தவறு, தப்பு. துலாம் ராசி என்பது தராசு சின்னம். இது சனி பகவான் உச்சம் பெறுகின்ற ராசி. தவறு செய்தால் தண்டனைகள் என்பது அதிகமாக இருக்கும். உங்கள் நலனுக்காகவும் உங்கள் குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகளுடைய நலனுக்காகவும் உங்களுடைய உடல் நலத்துக்காகவும் போராடினால், உழைத்தால் வெற்றியும் லாபமும் சந்தோஷமும் மன நிம்மதியும் எந்நாளும் நிலையாக நிற்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.